ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மம்மா சமையலில் ரொம்ப பயனுள்ள எளிமையான வீட்டு குறிப்புகள் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப், குழந்தைங்களோட ஷூ பாலிஷ் இல்லாமல் 2 நிமிஷத்துலையே எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெயை ஷூ மேலே ஒரு 2 ட்ராப் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு காட்டன் துணி வச்சு எல்லா பக்கமும் இது நல்லா தொடச்சி விடுங்க. ஷூ பாலிஷ் இல்லாத அவசர காலத்துக்கு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் ஷூவை நல்லா பாலிஷ் பண்ணும்போது உங்கள் ஷூ நல்லா பளபளன்னு ஆயிரும், க்ளீன் ஆயிரும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ஷூவை க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நல்ல க்ளீனாக பளபளன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மழை காலங்களில் சாக்ஸ் காய வைக்கிறது பெரும் பாடாக இருக்கும். ஸோ என்ன தான் காஞ்சாலுமே சாக்ஸ் அப்படியே ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈரப்பதமான சாக்ஸ் குழந்தைங்களுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சளி பிடிச்சிக்கிறோம். ஸோ இதை ஈஸியாக காய வைக்கிறதுக்கு ஹேர் ட்ரையர் எடுத்துக்கோங்க. ஸோ ஹேர் ட்ரையர் வச்சு சாக்ஸை இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே குயிக்காக ட்ரை பண்ணிடலாம். சாக்ஸில் கொஞ்சமும் ஈரப்பதம் இருக்காது. அடுத்ததாக காஃபி பாட்டிலில், ஜாம் பாட்டிலில் ஸ்டிக்கர் ரொம்ப டைட்டாக ஒட்டிகிட்ருக்கோம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நல்ல சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அந்த சூடான தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் இந்த பாட்டிலை ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா மேலே உள்ள ஸ்டிக்கரை உரிக்கும் போது அந்த பேப்பர் மட்டும் ரொம்ப ஈஸியாக உருவிட்டு வந்துடும். உள்ளே உள்ள கம் பார்த்திங்கன்னா பாட்டில் மேலே ஒட்டிகிட்டு இருக்கும். அதை ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா பாட்டில் நல்லா க்ளீன் ஆயிரும். பாருங்கள், நல்ல க்ளீன் ஆயிடுச்சு. இதை ஏதாச்சும் ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்ததாக நீங்கள் பேண்ட்டை இந்த மெத்தடில் மடித்து வைக்கும்போது கபோர்டை குழந்தைங்க யூஸ் பண்ணால் கூட துணிகள்லாம் களையாமல் இருக்கும். ஸோ ஜீன்ஸ் பேண்ட்டோட மேல் பகுதியை பாதியாக மடிச்சுக்கோங்க. இப்போ கீழ்பாதியை மேலே உள்ள இந்த மடிப்புக்குள்ளே சொருகி வச்சு மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு களையவே களையாது. ஸோ நீங்கள் அடுக்கி வச்ச மாதிரியே உங்கள் கபோர்ட்லாம் நீட்டாக மெயின்டைன் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மாதிரியான ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ், ஃபேன்சி ஃப்ராக்லாம் பேக்கில் வச்சு நம்ம பேக் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படியே வச்சு மூடிட்டோம்னா அது அந்த ஜிப்பில் மாட்டிக்கிறோம். ஸோ அப்படி மாட்டுச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸே அப்படியே வீணாயிரும். ஸோ அந்த மாதிரி மாட்டாமல் இருக்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஜிப்பை லாக் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் லாக் பண்ணும்போது உங்களுக்கு ஜிப்பில் அந்த ட்ரெஸ் மாட்டவே மாட்டாது. வீட்டில் உள்ள கத்திகள்லாம் அப்பப்போ ஷார்ப் பண்ணி வச்சாதான் நம்ம காய்கறிகள்லாம் ரொம்ப ஈஸியாக கட் பண்ண முடியும். அதுக்காக இன்றைக்கி வீட்டில் உள்ள யூஸ் பண்ண இந்த மாதிரி பழைய ஹார்டான ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பர் வச்சு உங்கள் கத்தியை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்க்கும்போது உங்களுடைய கத்தி நல்லா ஷார்ப்பாயிரும். பாருங்கள், நல்லா ஷார்ப் ஆயிடுச்சு. அண்ட் அதில் உள்ள அழுக்குகள்லாம் போய் கத்தியும் நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியதுதான். அடுத்ததாக எண்ணெய் பிசுக்கு நிறைஞ்ச எண்ணெய் பாட்டிலோட மூடியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மூடியோட நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க. இதிலேயே பார்த்திங்கன்னா மூடியில் உள்ள எண்ணெய் பசை ஃபுல்லாக வந்துடும். ஸோ பாருங்கள், நல்லா ஊறிட்டு எண்ணெய் பிசுக்கெல்லாம் மேலே எலும்பி நிற்கிது. இப்போ யூஸ் பண்ண எலுமிச்சம்பழத்தோட தோல் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழ தோலெல்லாம் எப்போவுமே கீழே போட்டுறாதீங்க. இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ மூடியோட மேல் பகுதி, கீழ்ப்பகுதி, இந்த மாதிரி இடுக்கு பகுதி, இப்படி எல்லா இடத்துலையும் இதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சுத்தமாக க்ளீன் ஆயிரும். பாருங்கள், எண்ணெய் பசெல்லாம் போய் நல்ல மூடியெல்லாம் புதுசு மாதிரியே ஆயிடுச்சு.
அடுத்ததா டீ யூஸ் பண்ற, பால் யூஸ் பண்ற ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணாம அப்படியே கொஞ்ச நாளைக்கு மூடி வச்சுட்டோம்னா, உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி ஆகாம இருக்க நீங்க யூஸ் பண்ணிட்டு ஃப்ளாஸ்க்க நல்லா காய வச்சுருங்க. இப்ப அதுக்குள்ள ஒரு க்ளீன் பேப்பர் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி பால் மாரி கசக்கிட்டு ஃப்ளாஸ்க்குள்ள வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இப்ப நீங்க நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஃப்ளாஸ்க்ல எந்தவித ஸ்மெல்லுமே இருக்காது. நீங்க அந்த பேப்பர எடுத்து போட்டுட்டு ஃப்ளாஸ்க்க வழக்கமா யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா உங்க சிங்க்ல அடிக்கடி அடைப்பு பிரச்சனை இருக்குன்னா, ரொட்டீனா இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 2 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த கொதிக்கிற தண்ணிய உங்க சிங்க்ல பாத்திரம்லாம் கழுவிட்டு நல்லா க்ளீன் ஆனதுக்கு அப்புறமா வாரத்துல 3 தடவை நைட் டைம் இந்த மாதிரி சூடான தண்ணிய ஊத்திருங்க. இத நீங்க ரொட்டீனா மெயின்டெயின் பண்ணும்போது உங்க சிங்க்ல அடைப்பு பிரச்சனையே வராது. இன்னைக்கு நான் சொன்ன வீட்டு குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நீங்க ஏதாச்சும் ஃபாலோ பண்ற கிச்சன் டிப்ஸ வீட்டு குறிப்புகள கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை.